கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நினைவை, அவருடைய நிர்ணயத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் நினைத்தபடியே நடக்கும், அவருடைய நிர்ணயமே நிலை நிற்கும். எனவே நாம் நம்முடைய சுயத்தை அப்புறப்படுத்தி நம்முடைய ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவருடைய நினைவும் அவருடைய நிர்ணயமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாக, நிலை நிற்கும்படியாக அவருடைய திருக்கரத்தில நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். தகப்பனே, ஏசாயா புத்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய நிர்ணயம் அல்ல, உம்முடைய நினைவு எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும், உம்முடைய நிர்ணயம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிலை நிற்கட்டும். உம்முடைய நினைவுக்கு எதிராகவும் உம்முடைய நிர்ணயத்திற்கு எதிராகவும் காணப்படுகிற எங்களுடைய சுயத்தை நாங்கள் நிர்மூலப்படுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய நினைவுக்கும் நிர்ணயத்திற்கும் தங்களை ஒப்பு கொடுத்து உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.